வைத்தியம் பிடிச்சிருக்கு, என்னை வெட்டி கொல்லாதீங்க, என்னை பொண்ணு கட்டணும், குடித்தனம் நடத்தணும், நிறைய கனவெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பான். என்னை கொல்லாதீங்க கொல்லாதீங்க, மம்மி தேடும் அம்மி தேடும்னு சொல்லியிருப்பான் இல்லை, புலம்பியிருப்பான் இல்லையா? அப்படி புலம்புன நேரத்துலையும் கூட அவன் கல்லு மாறி இருந்து கர்த்தருக்கென்று கத்தியை தூக்கி உயர்த்தலாம் பாருங்க. அப்பொழுது பரலோகம் திறந்தது, ஒரு சப்தம் வந்தது, ஆபிராமே ஆபிராமே பட்டயத்தை தூரப்போடு, பிள்ளையாண்டன் மேலே கை வைக்காத. பிள்ளையாண்டான். கன்னியாகுமரி மக்கள், விளவங்கொடு தமிழ், அன்றைக்கு ஆவியானவர் பரலோகத்திலிருந்து பேசினது, பிள்ளையாண்டான் மேலே கை வைக்காத. பிள்ளையாண்டானா மகன் மேலே கை வைக்காத. பிள்ளையாண்டான்னு சொன்னால் இங்கே கன்னியாகுமரி தமிழ், அடுத்த வருகை கன்னியாகுமரி தான். நீங்கள் பைபிளை படிங்க, ஒன்றும் வேண்டாம், ஆதியாமத்தில் இருந்து வேணா படிங்க, வெளிப்பாடு வரும் படிங்க. விளவங்கொடு தமிழ் தான் இதில் அதிகமாய் நிரம்பி இருக்கிறது. மலையாளம் கலந்த வார்த்தைகள் எக்கச்சக்கம் இருக்கிறது. எபிரிய மொழியிலிருந்து ஸ்ட்ரைட்டாக மொழிபெயர்த்தது விளவங்கொடு தமிழில். கன்னியாகுமரி வரலாறு எடுத்து பார்த்தா 200 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு வனாந்தரம், இது வெறும் வனாந்தரம், காட்டுப்பகுதி, ஃபாரஸ்ட் ஏரியா, இன்றைக்கி டூரிஸ்ட் ஏரியா. கல்லூரிகள் வந்ததே ஒரு முஞ்சி போனால் 100 ஆண்டுகள் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது, இல்லைன்னா 110 ஆண்டுகள். இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி மொழிபெயர்க்கப்பட்ட மொழி விளவங்கொடு. அப்போ இங்கே மலையாள மக்கள் தான் இருந்தார்கள். எப்படி பரிசுத்த ஆவியானவர் மொழிபெயர்த்தார்? சீக்ரெட் இருக்குது, பைபிளை படிங்க. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் வரோம். அது மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் வர்றேன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நீங்களே படித்து நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் மட்டும் படித்தாலே போதும், இல்லையா? ஆகவே ஜாக்கிரதையாய் பின்பற்றுங்க வேதவசனங்களை. வேதவசனம் கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறதுக்கு பலத்த காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகள் எவ்வளவா இருந்தாலும், ஆபிரகாம் மலையின் அடிவாரத்தில் நின்று போல நீங்கள் நில்லுங்க. மலையின் உச்சியில் மகனை கட்டி போட்டு கத்தியை வைக்கிற அளவுக்கு நம்ம நிற்கிறோம். நமக்கே தலைக்கு ஆபத்து. கடங்காரன் கொல்லலாம், இல்லைன்னா பகைஞன் கொல்லலாம், மந்திரவாதி கொல்லலாம், இல்லை வியாதி நம்மை கொல்லலாம், பேய் நம்மை கொல்லலாம். ஆனாலும் கர்த்தராய் தேவன் என்னோடு கூட இருக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு தீங்கும் ஆகாது என்று எண்ணி பாருங்க. மொத்த தேவர்களையும் ஒரே நொட்டியில பொசிக்கிருவேன். நான் வருவேன், நீ இருப்பாய், ஆவியை தருவேன் என்றும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அவர் வாக்குத்தத்த பாடல் தான் அந்த பாடல். அவர் எனக்கு சொன்னால் அது வேடிக்கையாக இருக்கும். 23-25 வருடங்களாக நான் ஒரு வேடிக்கை பொருள் தான், உண்மையை சொல்கிறதுனால. அன்னைக்கு ஊழியத்தில் ஆரம்பித்த காலத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் வருவேன், நீ இருப்பாய்ன்னு எனக்கு சொன்னார். இப்போ நான் கன்னியாகுமரிக்கு வரும்போது JPR என்ற JJ மோசே உயிரோட இருப்பான் என்பதுதான் அந்த பாடல். சவால் ஒளியாம். உற்சாகமாக கையை தட்டுங்க. கொன்று போடுவதற்கு வந்தார்கள் எத்தனையோ முறை. ஒரு முறை ஒரு புல்லட்டில் வந்து ஒரு தான் ஸ்ட்ரைட்டாக வந்து இடித்து ஸ்பாட்டில் போட்டான். நாளைக்கு ஊழியன்னா இன்றைக்கி அந்த சம்பவம் நடக்குது. ஸ்ட்ரைட்டாக போகிறான், அப்படி போக வேண்டியதானே. அவன் இப்படி கிராஸாக வந்து என்னடி நான் நின்றுட்டு இருக்கிறேன், வந்து இடிச்சிட்டு போகிறான். கர்த்தர் சொன்னார், அவனை போக சொல்லுன்னு. கொஞ்ச நேரம் நின்னா ஊர்க்காரன் வந்து அவனை அடிப்பானுவான். கொலை செய்ய வந்தான். ஒரு ஊழியக்காரன் ஏவி விட்டு வந்தான். இதான் ஆண்டவர் வார்த்தை. என் கால்கள் முடங்கியது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு வீட்டில் செத்தா கூட வரும். என் வீட்டில் மரணம் விழுந்தாலும் நான் ஆள மாட்டேன். அன்றைக்கு அழும் அளவிற்கு எனக்கு கால் வலி. அப்பொழுதும் கேட்டேன், ஆண்டவரே, இந்த காலால் நாளை நிற்க வேண்டும். அவ்வளோதான். எல்லாரும் தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். கால் ஒடிந்து விட்டது. என்னை தூக்கி மருத்துவமனையில் கொண்டு போவதை விட ஜீவ ஒளி ஜபக்கபரத்தில் கொண்டு போடு. யாரும் தயாராக இல்லை. இந்த நிலையில் உன்னை கொண்டு போக முடியாது. சரி, அப்படின்னா பைக்கை மட்டும் நிமிர்த்தி வைக்கலாமா? வைத்தார்கள். ஒருவனுடைய தோலை கையை பிடித்து பைக்கில் இருந்தேன்.
1.5 காலில் பைக்கை ஓட்டி 1.5 காலில் ஜம்ப் பண்ணி எல்லா படிக்கட்டையும் தாண்டி என்னுடைய தனி அறையில் சென்று படுத்தேன். படுத்ததும் கண்ணீர் தான் வருது. ஏன்னா வலி தாங்க முடியல. அன்றைக்கு மருத்துவமனை தேடவில்லை, மகத்துவரை தேடின. என்னை எடுத்து காலில் போட்டாச்சு, அவ்வளோதான். மறுநாள் சனிக்கிழமை உபவாச கூட்டம். சுமார் 5:45 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை தேற்றுகிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். விசுவாசம் என்பது பாதிக்கப்படும் போது வெளிப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும். கைவிடாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆதாமனுடைய எலும்பை ரத்தம் இல்லாமல் சர்ஜரி பண்ணி எடுத்தார். அதில் ஒரு ஸ்திரியை உருவாக்கினார். நம்ம எல்லாம் மருத்துவமனையில் ஆப்ரேஷனுக்கு டைம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய இடங்களில் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் மருத்துவமனை சிகிச்சைக்காக. இப்போ கர்த்தர் எதுக்கு இருக்கிறார்? அப்போது விசுவாசம் இல்லாதவர்களுக்கு மருத்துவமனை, விசுவாசம் உள்ளவர்களுக்கு என் கிருபை. ஹல்லேலூயா. மறுபடியும் அதே வசனத்தை அதே சிஸ்டர் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஒரு அருமையான வேதவசனம். ஆனால் பணாசை படைத்து பணாசை பெற்று நான் ஒரு முறை நாகர்கோவிலில் இருக்கிறது போதும்னு நினைக்கணும். இங்கே ஆண்டவர் எல்லா தொழிலையும் தந்திருக்கிறார். 10ஆவதுன்னு சொல்லி நாகர்கோவிலில் போய் பிரான்ச் ஆரம்பித்தேன். இன்னொரு பிரான்ச் நாகர்கோவில் ஒரு முக்கியமான ஜங்ஷனில். அங்கே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அங்கே ஸ்டுடியோ ஆரம்பித்தாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு குட்டி பாஸ்டரை கொண்டு வந்து வேலைக்காரனாக வச்சேன். 4 டிம்பு வைப்போம் அந்த டைமில் பிழைக்கிறது. ஆனால் பார்த்தா அது ஒன்று போதாதா? பண ஆசை 1 2 3 4, அதான் பிறகு 4 காரு 5. அவர் பிரான்ச் அங்கே ஆரம்பித்தாச்சு. பிரான்ச் ஓப்பனிங் நடக்குது. ஓப்பனிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பேன். ஆன் பண்ணால் மறுபடியும் அதே ஃபோன் வரும். சைலண்டாக வைப்பேன், அடிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அது தடங்கலாகவும் இடைஞ்சலாகவும் இருந்தது. நான் அப்பொழுது என்ன செய்கிறேன் என்று சொன்னால், நிரந்தரமாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். எவனோ ஒருத்தன் சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், எவ்வளோ ஒருத்தி சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு 2:30 மணி ஆகும். ஞாபகத்து வருது, ஐயோ ஒரு ஃபோன் வந்தது, என்னான்னு விசாரிப்போன்னு. அப்பொழுது அந்த சகோதரி ஃபோனை அட்டன் பண்ணி, இப்பொழுதும் நீங்கள் ஃபோனை எடுக்காவிட்டால் இந்நேரம் நான் தூக்கில் தொங்கி இருப்பேன். அப்போ நீ தூக்கிலே நிற்கிற? ஆமாம். அப்போ கேட்டார், உன் பேர் ராணியான்னு கேட்டார். ஆமாம், என் பேர் ராணி தான். ஏன் தூக்கில் தொங்க போனேன் விசாரிக்கிறேன். என் புருஷன் இன்னொரு பக்கத்து வீட்டில் இன்னொரு ஸ்திரியை வச்சுக்கிட்டு இருக்கிறான். கேட்டால் தாறுமாற அடிக்கிறான். எனக்கு வாழை பிடிக்கல, ஆளை தூக்கில் தொங்குறேன். நான் காலையில் 10:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் போட்டேன். அப்போ விஷத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தான் ஃபோனை போட்டேன். ஏனென்றால் ஸ்கான் கிறிஸ்தவ கல்லூரியில் ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது ஒரு புத்தகம் எனக்கு கையில் கிடைத்தது, ஜீவொளி ஜபக்கோபுரம். அது படிக்காமல் வச்சுருந்தேன். இப்போ தான் படித்தேன். படித்தவரை கூப்பிட்ட நீங்கள் எடுக்கலை. அதனால் விஷத்தை வாங்கி சாப்பிட இருக்க வேலையில் இனி விஷத்தை வாங்கி சாப்பிட்டு வாந்தி எடுக்கும்போது பக்கத்தில் 2 சப்தம் வந்து கூட்டிகிட்டு போய் மருத்துவமனையில் போட்டால் மறுபடியும் நான் பிழைச்சி வர வேண்டிய வரும். ஆகவே தூக்கில் போட்டால் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ தான் தூக்கில் நிற்கிறேன், ஸ்டூல் மேலே தான் நிற்கிறேன்.
அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவளை எப்படியாவது இறக்க வேண்டியதான் பரிசுத்த ஞானம். அந்த இடத்துல ஹல்லேலூயா, உன்னை நான் கட்டுகிறேன், உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று சொன்னாலும் சரியாகாது. மருந்தை பக்குவமாக கொடுக்கணும். நான் சொன்னேன், நீ சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிற, இப்படி ஒரு ஊழியக்காரனை பார்க்க முடியாது. அதுக்கும் கமெண்டில் நிறைய வரும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிற, அவன் குரங்கு மாதிரி இருக்கிறான். ஏன் கர்த்தர் ஒரு நல்ல சுக வாழ்க்கையை உனக்கு தரமாட்டாரா? இதுக்கு போய் நீ தொங்கலாமா? அப்படியா, எனக்கு வேறு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? சூப்பராக கிடைக்கும். நீ இப்போ கீழே இறங்குனா அப்போ தான் விலாவாரியாக விசாரணை நடக்கிறது. எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். நீ கருப்பு வெளுப்புன்னு பார்க்காத. அடுத்த கட்ட ஆண்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அவனுக்குள்ளே இருக்கிற கருப்பை மாற்று, அவனுக்குள்ளே இருக்கிற பேய்களை மாற்று. அவனுக்குள்ளே இருக்கிற பேய்களை நீ எரித்து விட்டால் அவன் திருந்திட்டு உங்ககிட்ட வருவான். திருத்துறது முக்கியமா, சாகிறது முக்கியமா? உனக்கு என்ன அபிஷேகம் தந்தது வேஸ்டாக போச்சுன்னு ஆண்டவர் பதறுகிறார் என்று சொன்னார். அவளுக்கு புரிந்து விட்டது. ஒரு தற்கொலை பேய் அவளுடைய மெய்யான அபிஷேகத்தையே மறைச்சு அவள் இருதயத்தினுடைய கவலையை கூட்டி புருஷன் பேரில் பகையை உண்டாக்கி சாகடிக்கிறதுக்கு தூக்கில் தொங்க வைக்குது. அப்புறம் அவளுக்கு ஜெபம் பண்ணி விடு, 3 நாளில் திருந்தி வருவான், நீ கவலைப்படாதேன்னு சொன்னார். அதே மாதிரி 3 நாள் விட்டுட்டு வந்தான். ஆனால் விடும்போது அங்கே ஒரு வாக்குவாதம் உண்டாகி அந்த வச்சிருக்கிறவா ஓங்கி அடித்தா அவனை கன்னத்தில். அடியும் வாங்கிட்டு தான் இப்போ என்னை பொண்டாட்டி தான் பெருசுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். திருந்தி வாழ்கிறார்கள். எல்லாம் முடித்து நான் ப்ரேயர் சென்டரில் வந்தப்போ ஒரு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கைவிடுவேன் என்று சொன்னார். எனக்கு நான் உன்னை கைவிடுகிற தேவன். ஆண்டவரே, நீ கைவிடாத தேவன் அல்லவா? இது நாள் வரைக்கும் அதான் நான் நம்பிட்டு இருக்கிறேன். கைவிடுகிறேன். உனக்கு இருக்கிறது பத்தாதா? இப்போ மாதிரி உள்ள ஊழியம் இல்லை, அன்னைக்கு உள்ள ஊழியங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 100 பேராவது வருவோன்னு என்னை விசிட் பண்ணுறதுக்கு. இப்போ பயந்து யாரும் வரமாட்டாங்க. 100 பேர் வந்தால் எனக்கு ஜப காணிக்கு எவ்வளோ கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். போதாதா? ப்ரெஸ்ஸு எல்லாமே உண்டு. அப்போது இருக்கிறத போதான்னு அங்கே ஆரம்பிச்சு நீ. அப்போ இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால். நீ பிஸ்னஸனுடைய டென்ஷனில் அந்த ஃபோன் எடுத்தா இல்லை, நீ ஃபோன் எடுக்கலை, அவள் தூக்கி போட்டு செத்து இருந்தா ரத்தப்பழி உனக்கு. ஆத்துமகளை காப்பாற்றுறதுக்கு தான் ஒன்று அனுப்புனேன். நீ என்ன இருக்கிறது போதாது, இன்னும் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பிஸ்னஸ் நீ ஆரம்பித்த. உன்னை கைவிட்டுருன்னு சொன்னார். என்ன தான் கைவிட்டுறேன்னு சொன்னது போய், என்ன கைவிட்டுறேன்னு சொன்னது ஸ்தாபனத்தை கைவிட்டார். 3வது மாதம் அங்கே போகிறேன். அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், குட்டி பாஸ்டர்கிட்ட, என் கம்ப்யூட்டரில் தப்பான காரியங்களை நீ பார்த்தா கண்ணை நோண்டிடுவேன். என்ன ஊழியத்து பயன்படுத்தப்படுகிற கம்ப்யூட்டரு வேறு எதுவும் பண்ணப்படான்னு சொன்னேன். உடனே அவன் என்ன பண்ணான், தனியாக சாஃப்ட்வேர் போட்டு அதான் பார்க்க ஆரம்பித்தான். நான் ஃபோனில் கனெக்ஷன் கொடுத்தெல்லாம் நமக்கு அந்த காலம் தெரியாது. கர்த்தர் சொன்னார், அன்னைக்கே பூட்டுனேன்னாரு. அன்னைக்கே பூட்டுனேன். பிரிண்டிங் பேசன் தூக்கிட்டு வந்தேன், எல்லாமே சாவனம் போட்டிட்டு அவனை சிறுவிலி புத்தருக்கு அனுப்பிட்டு அப்படியே வந்தேன். இதான் கைவிடுகிற தேவன். அவர் தொழில் ஸ்தாபனத்தை கைவிட்டார். நான் எடுத்த தவறான முடிவு. இருக்கிறது போதும்னா இருக்கிறதுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம், இருக்கிறதுல பெரிய லெவலில் வருவோம், அப்படி நினைக்கணும். என்னையே கைவிட்டிருக்கிற தேவன் இன்று அநேகரை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இருக்கிறது போதும் என்று நினைத்து கைவிடாத தேவன் என்னோட இருக்கிறார், மீதி தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று. இப்போ உண்ணவும் புசிக்கவும் கிடைச்சாலே போதும், மீதி காரியம்லாம் அவர் பார்த்துக்கிடுவார் நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபாரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஒரு பாடலை கேட்போம்.
தேடாதே, நீ சாபம் ஆகாதே. இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே. இச்சை கொள்ளாதே, நீ இனியும் சாகாதே. இயேசுவை தேடு, பரலோகம் நாடு. இயேசுவை நீ தேடு, பரலோகம் நாடு. பாவம் செய்யாதே, நீ பாவியாகாதே. சாத்தானை தேடாதே, நீ சாபம் ஆகாதே. பயணம் செய்யாதே, பாவியாய் வாழ்ந்து மரணத்தை தழுவ நீ விரும்பாதே. பாவம் செய்ய தூண்டுகின்ற பயணம் செய்யாதே, பாவியாய் வாழ்ந்து மரணத்தை தழுவ நீ விரும்பாதே. பாதாள சாத்தான் உன் உயிரை பழக்கி எடுத்துவிடும். இயேசுவின் பிள்ளை நீதானே, இயேசுவை என்றும்